அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. திருப்பதிக்கு சென்று வந்தால் சில நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்கிறார்கள். பிரச்சனை வருங்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதை ஜோதிட ரீதியாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக ஒரு பணக்கார சாமியை போய் நம்ம கும்பிடாமல் இருக்கணுமா? கண்டிப்பாக கும்பிடணும். ஏன்னா அந்த இடங்களுக்கெல்லாம் 7 மலைகளுக்குள்ளே போய் இருக்கிற ஒரு தெய்வத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற காரணத்திற்காக நாம் போகாமல் இருப்பது வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்? அப்போ எல்லா இடத்திற்கும் போகணும். அந்த விதத்தில் நாம் திருப்பதி போய் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாது என்பதை ஜோதிடர்கள் ஆணித்தரமாக அடித்து சொன்னாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஒரு 25 வருடமாக திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். 25 வருஷம். அப்போ அங்கே போயிட்டு வந்த பிறகு வளர்ச்சி பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை. போயிட்டு வந்த பிறகு மனித வாழ்க்கையில் ஏதோ தேவையான அளவு எல்லாமே கிடைக்கிறது. தேவையான அளவு கிடைக்கிறது. போயிட்டு வந்தால் நிம்மதி இருக்கிறது. என்ன, திருப்பதிக்கு போனால் எல்லோரும் மொட்டை போடணும். மொட்டை போடாமல் வந்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கணும், ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக மொட்டை எடுக்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மீசையை வலிக்காமல் மொட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுவும் தவறு. வலிச்சிடணும். மொட்டையை என்ன சொன்னாங்கன்னா அங்கே மலிச்சிடணும். அப்படி மலிக்கும் போது தான் அங்கே உங்களுடைய கர்மா அழகாக நிவர்த்தி ஆகிறது. மயிர் கழித்தல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மயிர் கழித்தல் என்பது உலகத்திலே சில கஷ்டங்களை நிவாரணம் பண்ணுவதற்கு மனிதன் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக அந்த மொட்டை போடுவது, பெண்கள் தன்னுடைய கூந்தலில் கடைசியில் ஒரு 4 விரக்கடை கண்டிப்பாக கட் பண்ணுவது பெரிய மைனஸை சால்வ் பண்ணும். ஏன்னா முடி என்பது கேது. இந்த முடி என்பது கேது அப்படின்னு சொல்லி வரும்போது, கேது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு பிரச்சனை விட்டால் அந்த பிரச்சனை இமீடியட்டாக முடிய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் கண்டிப்பாக தன்னுடைய அந்தரங்க பகுதியில் இருக்கிற அந்த கேது பகவானை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஏன்னா 8ஆம் இடம் என்பதுதான் பிரச்சனைக்குரிய காரணம். நம்மளுடைய மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த மயிர்கால்களை நாம் இலகுவாக நல்லா சேவ் பண்ணிட்டோம்னா அவனுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, கஷ்டப்படுறீங்க, நீங்கள் அந்த பிரச்சனையில் இருந்தப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, நான் தப்பிக்கணும், வேறு வழி இல்லை, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்கிற அனைத்து நபர்களுமே நான் சொல்லுகின்ற இது ஒரு பரிகாரம் தான். இது ஒரு பரிகாரம் என்பது என்ன சொன்னால், தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு மறைவு பகுதியில் இருக்கின்ற ஒரு பொருளை நாம் அந்த கேது பகவானை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை. இதை நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் வேணும்னு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தால், பிரச்சனைன்னு இல்லாமல் அதை நீங்கள் செய்யக்கூடாது. தேவையில்லாமல் போய் என்ன சொன்னான்னா தேவையில்லாத சாமிகளை எல்லாம் கும்பிடக்கூடாது. தேவையான போது தேவையானதை பசி எடுக்கும்போது உணவு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். பசியே எடுக்காமல் அன்னதானத்தில் போடப்படுகிறது, தெய்வ அருள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி போனீங்கன்னாலும் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிடும்.
இந்த எக்ஸஸ் ஆகிற ஒரு தன்மை வந்து என்ன சொன்னோன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதில்லை. எதுவுமே வந்து 360 டிகிரி தான். ஒரு கட்டத்திற்கு வந்து 30 டிகிரி தான். 32 டிகிரி வந்து யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ ஏன் வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய 2ஆம் பாவத்தை வலிமையாக்க ஆக்க 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நோய் வந்து வந்து உங்களை பீடிச்சிடும். நோய் வந்து கண்டிப்பாக பீடிக்கும். ஏன்னா 2ஆம் பாவத்துடைய ஒரு தொடர்பு, 2ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 8ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி என்பது என்ன சொன்னான்னா, சாதாரணமான 8ஆம் பாவம் என்பது பிரச்சனைக்குரியது. பிரச்சனைக்குரியது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய செல்வாக்கை கூட்டுகிறது என்பதும் போது, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பிரச்சனை தேவைக்குண்டான பணத்தை கொடுப்பது வந்து 8ஆம் பாவத்துடைய சக்தியாக இருந்தாலும், அந்த 8ஆம் பாவம் என்பது ஒரு துன்பம் தரக்கூடிய இடம். அப்போ துன்பத்தோடு தான் அது கொடுக்கும். துன்பம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக கொடுக்காது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்க. இதை வந்து எப்படி ஒரு பாவத்தில் வந்து வெற்றி எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம திருப்பதியை பற்றி வந்து பேசுவோம். இப்போ திருப்பதிக்கு யார் வேணாலும் போகலாம். எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் போங்க. யாரும் அதை பற்றி நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. ஆனால் போய் வரும்போது எங்கே திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகணும். அதை யாரும் இது நாள் வரைக்கும் சொல்லலை. திருப்பதியில் திருப்பதி ஏழுமலையான் தனியாக இருக்கிறார். அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவரை பார்க்கறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி நீட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு வரோம். ஆனால் அவரை பார்க்குறது வந்து ஒரு 20 செகண்ட்ஸுக்குள்ளே அந்த மேலே ஏறி அங்கேருந்து கோவிந்தான்ட்டு வந்து இங்கிட்டு இப்படி உத்து பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து தள்ளிடுவாங்க. அந்த கர்மாந்திரம் பிடிச்சவங்க பூரா வந்து உழவார பணிகளுக்கு உண்டான உழவார பணி என்பது என்னது? கேது. உழவார பணி என்பது கேது. அந்த கேது பகவான் வந்து அந்த உழவார பணியில் போய் நிற்கிறவங்க பூரா பாருங்கள், யாரும் குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இல்லாதவர்கள் அந்த உழவார பணிக்கு வருவான். ஆமாம், கேட்டோம்னா எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டார், சரி உழவார பணிக்கு ஒரு ஆம்பளை வந்திருந்தாங்கன்னா அங்கே பொண்டாட்டி சரியில்லாத தான் உழவார பணிக்கு வருவோம். ஏன்னா இந்த உழவார பணிக்கு வருகின்ற அத்தனை பேருமே கேதுவுடைய ஆதிபத்தியம் உடையவர்கள். கேதுவுக்கு என்னது? தனிமை, விரக்தி. அப்போ எங்கள் விரக்தியை வந்து சரி பண்ணுறதுக்கு 4 பேர் கூட போய் அங்கே போய் எந்த உணவை சாப்பிட்டுட்டு இந்த உழவார பணியை வந்து மக்கள் அங்கேயும் போய் அந்த கர்மாந்திரத்தை தான் வந்து என்ன சொன்னால் பண்ணுவான், தள்ளி விடுவான். அதுவும் அங்கே போய் அவன் பாவம் தான் செய்கிறான். அந்த கர்மாவை வந்து அவனால் ஒன்றுமே முடியாது. அதை வந்து ஒரு பெரிய உலகத்தில் இல்லாத அதிசயம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். எதெல்லாம் அதிசயமாக இவங்கள் நினைத்து கொண்டிருக்கிறவர்களோ, கோவிலில் பூஜை வைப்பவன் தன்னை கடவுளாக நினைத்து கொள்கிறான். ஆமாம், சாமி ஆடுகின்றவன் தன்னை தெய்வமாகவே நினைத்து கொள்கிறான். ஜோதிடம் பார்ப்பவன் தான் கடவுள் என்று நினைத்து கொள்கிறான். ஆனால் அப்படி கூடாது. நம்ம வந்து பொழப்புக்காகத்தான் ஜோதிடம். நம்ம வந்து இதுக்கு துறைக்குள்ளே வந்துட்டோம், வேறு வழி இல்லை, நாம் எப்படியாச்சும் பொழப்புக்காக இருக்கணும்னு நினச்சவன் ஜெயிச்சிருவான். நான் கடவுள், நான் சொன்னதெல்லாம் அப்படின்னா அங்கே விரும்பாப்பு பேசின ஜோதிடர்கள் வீழ்ந்து தான் பார்த்திருக்கிறேன், வாழ்ந்து பார்க்கவில்லை. அப்போ அந்த கோவிலில் வந்து அந்த ஒரு 20லேருந்து 25 செகண்ட் 30 செகண்ட்ஸுக்குள்ளே, அரை நிமிஷத்திற்குள்ளே அந்த தரிசனம் முடித்து உங்களை தள்ளி விட்டுருவாங்க. வேறு அதுக்கு போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காருவீங்க, அங்கேருந்து உட்காரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு உழவார பணி. எல்லாமே வந்து இந்த கேது பகவானுடைய இம்சை. அப்போ இந்த திருப்பதிக்கு நீங்கள் போகிறீங்க, சந்தோஷம். போயிட்டு அவர் தனியாக இருக்கிறவரை பார்த்துட்டு அங்கேருந்து திருத்தணி முருகனை, தம்பதி சகிதமாக இருக்கின்ற திருத்தணி முருகனை பார்த்துட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜாம் இருப்பீங்க. இது யாருமே வந்து செய்வது கிடையாது. அப்படி ஒரு டிக்கெட் புக்கிங் போய் பார்க்குறோம், அடுத்த டிக்கெட் புக்கிங்கில் செல்ல யாரும் நேராக வீட்டுக்கு வந்துடும். அப்போ திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேரும். ஆனால் எம்பெருமான் திருத்தணியில் இருக்கின்ற முருகப்பெருமானை, வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகப்பெருமானை நீங்கள் கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால்தான்
இந்த பாதகமான நட்சத்திரத்தில் போய் போனவன் ஏதாவது பிரச்சனையில் போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சின்னு போயிட்டு வர்றவங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் இனிமேல் தைரியமாக திருப்பதிக்கு போயிட்டு வரணும், எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பதிக்கு போங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் திருத்தணி போய் அப்படியே சாமி கும்பிட்டு, ஏன்னா ஆந்திவே வர்ற வழிதான், அந்த வர்ற வழியில் கும்பிட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். திருப்பதி போய் திருத்தணி போயிட்டு வந்துடணும். அங்கே ஒத்தையாளை பார்க்குறோம், இங்கே 3 ஆளை பார்க்குறோம். 2 பொண்டாட்டியோட சந்தோஷமாக ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்கான் இல்லையா, அந்த இடத்த பார்த்துடணும். பார்த்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். 2வது என்ன சொல்கிறேன்னா, இந்த திருத்தணியில் கல்யாணம் ஒரு குறிப்பிட்ட சாரார் முடிக்கணும். செவ்வாய்க்கு 2, 7, 12 கிரகம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு திருமணம் நடக்காது என்று ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது. செவ்வாய்க்கு 2, 7, 12 எந்த கிரகம் இல்லாமல் செவ்வாய் அனாதையாக நின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு மங்களம் இல்லை என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு மனிதன் செவ்வாய்க்கு 2, 7, 12 கிரகங்கள் இல்லாத நபர் எனக்கு கல்யாணம் நடந்தால் நான் அந்த திருத்தணியில் கல்யாணம் பண்ணுகிறேன் என்று நேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் கல்யாணம் நடந்துடும். திருத்தணியில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும், உங்களுடைய கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தணும். கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். சிரமங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் பாதிப்புத்தன்மைகள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, அதே சமயத்தில் கஷ்டங்கள் வரக்கூடாது. திருப்பதி போயிட்டு என்ன சொன்னால் சில குறிப்பிட்ட ஜோதிடர்கள் ஒரு ஓங்கிக்கிட்டு கடப்பாறையை வச்சு உள்ளே நெஞ்சில் குத்தி விட்டுருவான். குத்திட்டு என்ன சொல்கிறான்னா இல்லை நான் அதுக்கு சொன்னேன் இதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு முக்கியமான அற்புதமான ஸ்தலம், வாழ்நாளில் வருடம் நாம் திருப்பதியை பார்க்க வேண்டும். இது என்னுடைய கருத்து. பாருங்கள், அந்த மலைகளுக்குள்ளே போயிட்டு வாங்க. உங்களுடைய டிப்ரெஷன்லாம் குறையும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். மண்டையில் இருக்கிற சந்திரனுடைய தோஷத்தை சரி பண்ணி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். போய் நல்லா என்ன சொன்னாலும் சாமி கும்பிடுங்க, மொட்டை போடுங்க, எந்த கிழமை வேணாலும் போங்க. ஏன்னா அங்கே கூட்டம் எல்லா இடத்துலையும் நிறைய ஆகிப்போச்சு. எந்த கிழமை வேணாலும் போங்க. புதன்கிழமை கிடைக்கல, இல்லை சனிக்கிழமை தான் பார்க்கலாம் அப்படின்னு பெருமாளை எப்போ வேணாலும் பார்க்கலாம். பெருமாளை எப்போ வேணாலும் பார்த்துட்டு நல்லா மொட்டையை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அன்னதானத்தில் தயவுசெய்து சாப்பிடுங்க. ஏன்னா சில ஏழையாக இருக்கின்ற போது திருப்பதி சென்றவன் அன்னதானத்தை ஓடி சாப்பிட்டான். பணக்காரன் ஆன பிறகு அன்னதானத்தை எட்டி பார்க்குறதே கிடையாது. அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த அன்னதானத்தை எந்த கோவிலுக்கு போனாலும் அன்னதானத்தில் சாப்பிட்ருங்க. அது உங்களுடைய கர்மாவை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த சாப்பாட்டில் கண்டிப்பாக இருக்கிறது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விதி. பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக திருப்பதி சென்று திருப்பமும் நேர வேண்டும். திருப்பதி சென்று சிக்கல்கள் வராமல் இருக்கணும், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருப்பதிக்கு போங்க. திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது திருத்தணியிலையும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.